ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, லாஸ்ட்டாக நம்ம சேனலில் வந்து நம்ம மயான கொள்ளை வீடியோ அந்த அங்காளம்மன் கோயில் ஃபெஸ்டிவல் ஃபுல் ஃபெஸ்டிவல் வைப்ஸ்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். வருஷம் அந்த ஃபெஸ்டிவல் அப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய கடைகள்லாம் போட்டு அது நாங்கள் வந்து பரிச்சைன்னு சொல்லுவோம் இல்லைம்மா? ஆமாம், பரிச்சைன்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகை திருவிழா கடை போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் அது பரிச்சைன்னு சொல்லுவோம். அது ஒரு 7 days 8 days நடக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேலாம் வந்து ரொம்ப டயர்டு. ஸோ அப்போ எல்லாம் போக முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி வீக்கெண்டுன்றதுனால இன்றைக்கி வந்து பரிச்சை கிளம்பிகிட்ருக்கோம். அப்படி தானம்மா? பரிச்சை கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பரிச்சைக்குள்ளே போயிட்டு எந்தெந்த மாதிரி பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க, நம்ம எந்தெந்த மாதிரி ஜெயிண்ட் வீல், கொலம்பஸ் அதெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. நிறைய இருக்கும். அதெல்லாம் வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். இங்க நாத்தனாங்க எல்லாம் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்காங்க. யூஸ்வலா நம்ம ஊர்ல வந்து இந்த ஃபெஸ்டிவல் ரொம்பவே கிராண்டா செய்வோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்காக வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஃபேமிலியா போனோம். நடுவில் வந்து ஒரு சில சிச்சுவேஷன்னால நம்ம போக முடியல. நான் அங்கே இருப்பேன், எங்கள் அத்தை வந்து அங்கே ஊருக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனால போக முடியல. ஸோ இதுக்கு அது 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து சேர்ந்து போக போகிறோம் ஃபேமிலியா இல்லைம்மா? ஆமாம், ரொம்ப நல்லா. இதுக்கு முன்னாடி சின்னவளை பார்த்துருப்பீங்க, சின்ன தங்கச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய தங்கச்சின்னு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. என்னை பார்த்தா அவளை பார்க்க வேண்டாம், அவளை பார்த்தா என்ன பார்க்க வேண்டாம், டிட்டோ அப்படியே தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும், ஃபேஸ் கட்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆமாம், இதுதாங்க என்னோட பெரிய தங்கச்சி. இவளை இப்போ தான் பார்ப்பீங்க, இது முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வீடியோவில் காட்டுறேன். இவள் தான் பெரிய தங்கச்சி. பெரிய தங்கச்சி இதோ இங்கே ஒருத்தி நிற்கிறவ சின்ன தங்கச்சி. இவ்வளோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து பெரிய தங்கச்சியோட ஹஸ்பண்டு. அங்கே பின்னாடிக்கிறது எங்கள் அம்மா. இந்த மூஞ்சும் எங்கள் அம்மா மூஞ்சும் ஒன்று, இந்த 2 மூஞ்சும் ஒன்று. நாங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி, அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி. நாங்கள் 3 பேர், அதாவது நான், எங்கள் பெரிய தங்கச்சி, எங்கள் அப்பா, நாங்கள் 3 பேரும் ஒரு மாதிரி, இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி. இது வந்து எங்கள் பெரிய தங்கச்சி பையன். அவன் பாருங்கள் எப்படி பார்க்குறான் வீடியோவை. ஹாய் சொல்லு சாமி, ஹாய் ஹாய் சொல்லுங்க. அவன் இப்போ தான் தூங்கிடலாம், அதனால் அப்படி இருக்கான். இதுதாங்க பரிச்சை நடக்கிற இடம். இது ரோட் பாயிண்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கோயில் கோபுரம். டவரு, இந்த பந்தல்லாம் போட்டிருப்பாங்க. இதுதாங்க, இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் நான் பக்கத்தில் போய் அதெல்லாம் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் உள்ள பரிச்சைக்குள்ளே போகலாம். பூஜை சாமான் வாங்கிட்டு கோயில் என்ட்ரன்ஸில் பிள்ளையார். பயங்கர க்ரௌடாக இருக்குங்க இந்த ஃபெஸ்டிவல் டைமில். எப்படி சாமி வைக்க எல்லாரும் இங்கே நின்றுருக்கோம் ஃபேமிலியோட சாமி கும்பிட. பப்பு பப்பு அவங்க அத்தைக்கிட்ட இருக்கான். நின்றுருக்கோம். வினோங்க முன்னாடி நின்றுருக்காங்க. வினோங்க நின்றுருக்கா, சாமி நின்றுருக்கா. நீங்க பார்க்குறாங்க கிளியராக பார்க்கலாங்க சாமி. இப்போ கிளியராக ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. கிளம்பி போயிடுவோம் கரெக்டாக. சாயமா போகட்டும். எங்கள் அப்பா வேற பக்கம் முன்னாடி இல்லை, சீக்கிரம் வந்து சாமி பயங்கர க்ரௌடு. ஒரு வழியாக சாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோ தீவாரணம் எடுத்துட்டு நம்ம உள்ள பரிச்சைக்குள்ள போக வேண்டியது. இன்னும் வாங்க. சின்ன வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிற நாள்லேருந்து ஸ்கூல் லீவ் போட்டு இங்கெல்லாம் சுற்றிட்டு இருப்போங்க. பொங்கல் வைக்கிறதுக்குன்னு வரமாட்டோம், ஸ்கூல் லீவ் போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி பின்னாடி வந்துடுது.
அம்மா பொங்கல் வைக்கலாம் வர மாட்டாங்க, பாட்டி வருவாங்க, பாட்டியோட வந்துருவோம். இது நான் பெரிய ஃபெஸ்டிவலுங்க நம்ம ஊர்ல. அங்கெல்லாம் பிரசாதம் கிடைக்கலையாமா வினோக்கு. வினோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தால் மெயின் ரீசன் சாமி கும்பிட்றது. அதுக்கு அதை விட மெயின் ரீசன் வந்து பார்த்தா பிரசாதம் சாப்பிட்றதாங்க. பிரசாதம் அவ்வளோ பிடிக்கும். வினோ ஸ்டார்ட் பண்ணிட்டால. கோயிலில் உட்காந்து தேங்காய் சாப்பிட்டோம். செதறுது தேங்காய். இதுதான் செதறு தேங்காவோ? எங்கள் அப்பா எங்கம்மா ஆர்கெஸ்ட்ரா போயிட்டு வராரா? தம்பி தேங்காய் கேட்குறான் பாருங்க. தம்பி கொடுங்க. அம்மா நல்லா இருக்காம்மா தேங்காய்? சாப்பிடுமா? வந்து தேங்காய் சாப்பிட்றதுக்கு அந்த கோயிலுக்கு நெஞ்சு கரைக்கும். இங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க. பொறிக்கடையில இருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க வந்து பார்த்தா இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பெரிய பெரிய கடைகளுக்கு தேவையான பொருட்கள், விவசாயம் பண்ண தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். தேங்காய் உரிக்கிறது, அருவாமனை, பொம்மை கடை எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் இப்போ பப்பு பார்த்தானா இங்கேயே உளுந்து புரளுவான், அந்த அளவுக்கு பண்ணுவான். அவனை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு காட்டாமல் எடுத்துகிட்டு வர்றது, மீன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டு போகிறது பெரிய விஷயமா இருக்கும். இங்கே பாருங்க பிரதீக், இவனும் தங்கச்சி பையன்தான். அவன் பாருங்க அப்படியே பார்த்துட்டே வரான் பாருங்க. பார்க்குறதெல்லாம் கை நீட்டி கேட்பான். என்ன சின்ன பாப்பா சாந்தமாக வரா, ஒன்றும் சரியில்லையே. எல்லாம் ஒரு வைப்புங்க, தனி வைப்புங்க. ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்து வேணால் நம்ம வெளியே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே தான் நம்ம உள்ளே வந்து. ஆமாம்மா ஆமாம், நீங்கள் போய் உட்காருவீங்களா? நான் கீழே நின்று பார்ப்பேன். போகலாமே. அம்மா ஜெயின் வீல்ல உட்காடுறீங்களா? ஜெயின் வீல்ல உட்காடுறீங்களா? வினோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பயங்க. லாவ் இருந்தால் டக் டக்குன்னு போய் உட்காந்துருவோம். லாவ் பார்ட்னர்ஷிப் கரெக்டாக இருக்கும். வினோக்குமே கொஞ்சம் பயம், எனக்குமே பயம். லாவ் இருக்கும்போது வந்து லாவ் ஏதாவது சொல்லி கூப்பிட்டு போயிடுவான். அதனால பெருசாக தெரியாது, லாவ் கூட போய் உட்காந்துருவோம். இப்போ வினோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உட்கார மாட்டான், நானுமே போக மாட்டோம். பப்பு தான் எதுலையாச்சும் உட்கார வைக்கணும். உட்காடுறீங்க? சொல்லுப்பா. கேமா? அதில் உட்காரியா? நீ உட்காரியா? சரி நட உட்காரலாம். அம்மா நீ உட்காரியாம்மா? 4 போயிட்டு ரங்கராட்டம், 4 போயிட்டு ரங்கராட்டம். அம்மா இப்போ ஃபஸ்ட்டு எங்கம்மா போகிறது டிசைட் பண்ணுங்க. பலூனா? பிரதீக்கு பலூனில் குதிக்கணுமாம்மா. அதாவது அந்த இதில் அங்கே போகலாம். அவன் கேம் வீட்டில் இருந்தே ரொம்ப நேரம் கேட்டுருந்தான். அங்கே போய் ஆமாம்மா பப்பு விளையாட மாட்டான். அவன் ஏரியெல்லாம் விளையாட மாட்டான், விழுந்துருவான். அவன் ஏற மாட்டாமா, விழுந்துருவான். ஏறுவானா என்னன்னு தெரியல. எல்லாமே கேட்பான். பிரேக் டான்ஸு, கப்பல் எல்லாத்துலேயும் போடணும். பப்பு பாய் எகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது பார்த்துட்டு சும்மா கேட்கறது. கைக்கு யாராவது மெரிச்சிட்டு போறாங்கம்மா. அவனுக்கு உட்காந்து ஜம்ப் பண்றது ஜாலியா இருக்கும் போல. பம்மா ஏழுமா ஏழுமா மேல ஏறுங்க, மேல ஏறுங்க, மேல ஏறுங்க. ஜம்ப், ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். என்னமா இந்த பப்பு பையன், அவங்களே போயிட்டாங்க உள்ள. அவங்களே உள்ள போய் தூக்கிட்டாங்க. வரமாட்டானே போய் உட்காந்துட்டு. பாய் சார் போடுப்பா. பப்பு வேற அடம் பிடிக்கிறாருல, பொண்ணு என்ன பண்ணுவானே தெரியல. பயமா இருக்கு அதுல விடவே. பிரதிக்கும் போவான். ஆமா ஆமா. டிக்கெட் வாங்கியாச்சு. பப்பு என்ன பண்றாரு பார்க்கலாம். இது ஒரு சாமி. பப்பு போய் என்ன பண்ணுவான்னு தெரியலையம்மா. அடம் பிடிக்கிறான். பப்புமா ஜாலியா?
இருங்க மேலே போய் என்னதான் பண்ணுறாரு பார்க்கலாம். பிரதீக் மேலே ஏற்றான். பிரதீக் மேலே ஏற்றான். பப்பு மேலே ஏறான் ஒரு வழியா. இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம். பாப்பா சப்போர்ட் பண்றாங்க. பப்பு மேலே ஏறும். பிரதீக்க பாருமா உருந்துன்னு வரான். திரும்ப பாருங்க பப்புக்கு. பாப்பா தான் ஏற்றுப்பாரு தம்பி மேலே. பையனை பாருங்க உருளைக்கண்ணனை போட்டு. மெதுவா இறங்கிட்டான். பப்பு வழியா இறங்கிட்டான். எப்படிமா வர்றது இதுல? நானு எங்க பிரதீக் வாப்பா. கொஞ்சம் பாருங்க. பிரதீக் எங்க? கம்பி மேல ஏறி அந்த பக்கம் ஒன் வே பண்ணிட்டாங்க. கம்பி மேல ஏறி வச்சு வராதுமா. என்னம்மா கம்பியில ஏறி வச்சு வரா? கேட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்கம்மா. கூட்டத்துல எப்படி தூந்து வர்றது? சகோதரிகள் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அவங்க அங்க இறங்க முடியாம என்ன பண்றாங்க பாருங்க. என்னவா பண்ணுனீங்க நின்னதுக்கு அப்புறமா? இறங்க முடியல. ஆமனும் மச்சானா அப்பளம் சாப்பிட்றாங்க. பப்பு போனை பார்த்துட்டு சாப்பிட்றான். எங்க அம்மா வேற கேப்ல காணாம போயிட்டாங்க. மேரி எங்க போயிருந்த? நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டேன். என்னால நிக்க முடியல, இடுப்பு வலிக்குது. நான் அப்படியே ரொம்ப வந்தேன். டாடி எங்க தங்கச்சி எல்லாம் வந்து போனா பானிபூரி பொருட்கள் எல்லாம் அப்பவா ஒருத்தி எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டா. சாப்பாடு அவ பார்த்து சாப்பிடுவா. குட்டி வாண்டோட அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கடை பக்கம் போயிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அம்மா சாப்பிட்டு அப்படியே கிளம்புறது தானம்மா? கடைகளுக்கெல்லாம் ஒரு கடை கூட போல. அதான் முன்னாடி போகும்போது கடைகளுக்கு போயிட்டு அப்படியே போறது தானே. ரங்கராட்டம் மோஸ்ட்லி உக்காந்தாச்சு. அவங்க எல்லாம் உக்காந்துட்டாங்க, நம்மளுக்கு இல்லை. எதுமா சாப்பிடும்போது டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. போனை பார்த்து நீங்க ஒரு பிளேட் வாங்கிக்கோங்க. போதுமா? இதே எக்ஸ்ட்ரா இருக்குது. இவ்வளவு 3 பிளேட் சாப்பிட்டுக்கிறேன் என் சின்ன தங்கச்சி. அப்பளம் வேற ஒண்ணு. உங்கம்மா நானும் மாமாவும் மஞ்சூரியன் கேட்டோம். மஞ்சூரியன் வேணுமா? இங்க இல்ல. கோபி மஞ்சூரியா? ரெடி பண்ணலாருங்க பக்கம் எங்கேயாச்சும். சரிங்கம்மா. பப்புமா அப்பளம் திணிக்கிட்டு வா. அப்பளம் சாப்பிட்டியாப்பா? வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாங்க கேட்டா என்ன கூட பண்ணுவீங்கம்மா நீங்க? கேட்டோம் 2 மஞ்சூரி வாங்கிட்டு வந்துட்டாப்ல பையன். இங்க இல்லம்மா, அங்கதான் இருந்துச்சு இன்னொரு கடையில. சரி ரொம்ப தேங்க்ஸ்மா. பப்பு தாபா நம்ம உனக்காக இது கூட பண்ண மாட்டோம். தூக்கம் வருதாப்பா? பப்புமாக்கு தூக்கம் வந்துருச்சு வேற. வீட்டில் இருக்கும்போது 12 மணி ஆனால் கூட தூங்க மாட்டார் சார். வெளியே வந்து அந்த கொஞ்சம் விளையாடணுன்னே டயர்டில் ஒரு 10-10:30 மணி கூட அவ்வளோ அதுக்குள்ளே தூக்கம் வந்துருச்சு செல்லத்துக்கு. பப்புமா 3 அதில் தான் உட்காந்தோம். உங்க பேர் சொல்லிடுங்க.
என் பேர் அகல்யா. ஆ பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது என் ஃப்ரெண்டு தான். ஆமாம், நம்ம வீட்டு பக்கம் தான் இருக்காங்க அவங்க. வாடா தம்பி. கடைங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் வந்து ஓவர் ஆயிடுச்சு, 10:30 ஆயிடுச்சு. எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து நாளைக்கு தான் வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா கடையில், அது வந்து நாளைக்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். பப்புக்கும் தூக்கம் வந்துருச்சா, ஸோ அவனையும் தூங்க வைக்கணும். அதனால தான் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு என்னம்மா க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்னைக்கு சண்டே இல்லை, அதனால கூட்டம் நிறைய தான் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் கூட க்ளோஸ் ஆகுது இல்லைம்மா, அதனால இந்த வீக்கெண்ட் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இது எப்படி இருக்கு, க்ரௌட் எப்படி இருக்கு சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆமாம், நீங்கள் வீட்லேயே பார்த்துட்டு கேட்டீங்களா? ஆமாம், வர வழியில என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருந்தாங்க, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இது வாங்கிட்டோம். என்னம்மா எல்லாருக்கும் ஃபோன் வச்சிருக்கீங்க? ஆமாம், என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டோம் ஆளுக்கு ஒன்று. அவனுக்கு பாரு பிரதீப், இவனுக்கு என்ன தடையில சொட்டப்பட்டு வச்ச மாதிரி பாருங்க. பூதான பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு இருக்காங்க இன்னும். ஆனாமா எனக்கு பஞ்சு மிட்டாய், இந்த பஞ்சு மிட்டாய் இது இல்ல. ஆமா, அம்மா என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? சும்மா இந்த கிளிப்ஸ் அந்த மாதிரி தான்மா. என்னதான் நம்ம கிட்ட இருந்தாலுமே இந்த திருவிழால பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதனால சோ இந்த கிளிப் ஷாப்பிங் இதெல்லாம் இந்த பர்ச்சேஸ் அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ இப்போதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் போகும். இது என்னன்னு தெரியல, ஆனா நல்லா இருக்குன்னு எடுக்கிறேன். ஸ்டிக்கர்மா, ஸ்டிக்கரா? பொட்டு, ஸ்டிக்கர் பொட்டு. ஓ, இது அப்படியே மாட்டிக்கிறதாம்மா வால்ல? இல்லம்மா, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சுக்கிட்டா இருக்கும். இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? ப்ரௌன் நல்லா இருக்குல்ல, இது வச்சுக்கலாம். இப்படி வச்சு அடிக்கி வச்சா இருக்கும். நான் அப்படியே போட்டு வச்சிருக்கேன். அது பப்பு பையன் பாருமா, பார்க்கறதெல்லாம் எடுக்கலாம் பாருங்க. பர்ச்சேஸை முடிச்சுட்டு வரத்துக்குள்ள போதும் ஆயிடுங்க. ஸ்வீட் ஹோம். என்னம்மா அது? ஆ, ஸ்வீட் ஹோம். அந்த கீ மாட்டுறதுன்னு நினைக்கிறேம்மா, சாவி. ஆமாம். என்னம்மா வளையல் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா, எவ்வளோதான் வளையல் இருந்தாலுமே எனக்கு இங்கே வாங்குறது ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனு. கண்ணாடி வளையல் தான் அங்கே பார்த்தேன். சரி, இங்கே சைடு வளையலே நிறைய நம்ம போடாமல் வச்சிருக்கோம் இருக்கு. இருந்தாலுமே திருவிழா டைம்ல இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஒரு ஆசை. அது கரெக்டு தான். இது கண்ணாடி வளையல் அங்கே வாங்கிக்கலாம், இங்கே வந்து சைட் பேங்கிள்ஸ் மட்டும் இங்கே வாங்கிக்கலாம். வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் போல. ஆமாம்மா, நிறைய இருக்கு, பார்த்து வாங்கணும், அதுதான் லேட் ஆகும். இதெல்லாம் சிங்கிள் பேங்கிள்ஸு சாம்பிளுக்கு கொடுத்தாங்க. இது வந்து தேங்காய் அல்வா, இது வந்து முந்திரி அல்வா. எந்த அல்வா வாங்குறதுன்னு கன்ஃபியூஷன்ல இருக்கிறோம். இந்தாப்பா, ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு? ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே கால் கிலோ வாங்கிக்கவா? இது 1/4 கிலோ, இது 1/4 கிலோ. எனக்கு இது வேணாம், கீழே வந்துச்சு. அங்க ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த அல்வாவே வீட்டுல சும்மாதாமா இருக்குது. அது வந்து திருநெல்வேலி அல்வா, இது வந்து திருவிழா அல்வா. இதுல கொஞ்சம் சின்ன சைஸ் காட்டுங்க. இது ஒருதான் இருக்கா? இதே தீசிங்கமா இல்லை வேற தேத்தமா? அதே வாங்கம்மா. சரி, அது கொடுங்க. அந்த ப்ளூ கலர் கொடுங்க. பப்புக்கு ட்ரம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, பப்புவோட ஃபேவரட் டாய்னா ட்ரம்ஸ் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷாப்பிங்கு அதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் பப்பு வச்சுட்டு எனக்கு சரியாக திங்ஸ் வாங்கின மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. அப்பயும் 2 to 3rd டைம் போயிட்டோன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே அந்த ஃபீல் இல்லை. எப்படியும் சனிக்கிழமை தான் நம்ம வானவெடி. வானவெடியோடு தான் நம்ம ஃபெஸ்டிவல் வந்து ஃபினிஷ் ஆகும். அதுக்குள்ளே எப்படியும் இன்னொரு தடவை போயிடுவேன். அப்போயாவது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வரணும். சரியாம்மா? பப்பு பையனுக்கு ட்ரம்ஸ் ஒன்று வாங்கி தட்டு ட்ரம்ஸை வச்சுட்டு கழட்டவே மாட்டான். ட்ரம்ஸை கழுத்துல மாட்டான். அவன் ட்ரம்ஸை கழட்ட மாட்டேன்றான். நான் எனக்கு இது கழட்ட மனசு இல்லை. க்ரௌன் இதை போட்ட உடனே தான் அவங்க ஒரு பெண்ணாவே உணர்றாங்களா? பெண் இல்லைம்மா, மகாராணி. கேட்டிங்களா? நீ எனக்கு எப்பயுமே மகாராணி தான். சரி,
சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ஒரு அப்படியே சர்ப்ரைசிங்கான வீடியோ இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். பாய்.